நேரேற்றம் பெற்ற தனியாக்கிய காவும் உலோகப் பந்து செட்டானது படத்தில் காட்டியவாறு ஏற்காதவையும் தனியாக்கி தனியாக்கியவையுமான XY என்ற இரு உலோக பந்துகளுக்கு அருகில் கொண்டு வரப்படுகிறது. இதன் பின் பந்துகள் எக்ஸும் வையும் கனப்பொழுதில் கம்பி ஒன்றினால் இணைக்கப்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து பந்து செட் அகற்றப்படுகிறது. இவை செய்து முடிக்கப்பட்ட போது சரி பாப்போம் பிள்ளைகள். 3 பந்து இருக்குது. சரி, எப்படி 3 பந்து இருக்கார். ஆரம்பத்துல இப்படி 3 பந்துகள் இருக்குது பிள்ளைகள். செட் வந்து நேரேற்றம் பெற்ற பந்து. இது வந்து நேரேற்றம் பெற்ற பந்து. இந்த நேரேற்றம் பெற்ற இந்த செட் பந்தை வந்து இப்ப இதுக்கு பக்கத்துல கொண்டு வந்தோம்டா இந்த இடத்துல என்ன முறையில ஏற்றம் உருவாக்கப்படும்? நாங்க படிச்சதுல எத்தனை முறை படிச்சோம்? 3 முறை படிச்சோம் நாங்க விடுஜாசமும். அப்போ இதுல எந்த முறையில இதுல ஏற்றம் தொடுவி ஏற்படுத்தப்படும்? இதால தூண்டலினால். இது வெரி குட். தூண்டலினால் மின்னேற்றம் வந்து ஏற்படுத்தப்படும். அப்ப தூண்டலினால் எப்படி ஏற்படுத்தப்படும்? இது பிளஸ் என்றதால இந்த பக்கம் மைனஸ் இல்லையா? இந்த பக்கத்துல பிளஸ் ஏற்றம் வந்து தூண்டப்படும். ஒத்துக்கொள்றீங்களா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எக்ஸ வந்து இதோட ஒரு கனெக்டன் பண்றாங்க. இதோட இது ஒரு கம்பியால கட்ட. இப்ப எனக்கு சொல்லுங்க அப்ப மதுலிகா, இங்க இருந்து என்ன ஏற்றம் இதுக்கு போடும்? பிளஸ் ஏற்றம் தானே. பிளஸ் ஏற்றம் எல்லாம் என்ன செய்வாரு? இங்க இருக்கிற பிளஸ் ஏற்றம் எல்லாம் இந்த கம்பிக்குள்ளால இது கூட போற. இது கோடுச்சுண்டா இந்த கம்பி எல்லாம் என்ன செய்யும்? இந்த கோல் வந்து இந்த கோலம் வந்து நேரேற்றத்தை பெறும். இந்த செயற்பாடு நடக்கிறது வரைக்கும் செட் வந்து இந்த இடத்துலதான் இருக்கிற. பிறகு கொஞ்ச நேரத்துல செட்டை வந்து அப்புறப்படுத்துறாங்க. அப்புறப்படுத்துதா எக்ஸ்லயும் வைலையும் என்ன ஏற்றங்கள் வந்து இருக்கும்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப எக்ஸ்ல வந்து என்ன ஏற்றம் இருக்குது? நேரேற்றமும் வைல வந்து மறையேற்றமும் இருக்கிறார். ஸோ ஆன்சர் 5. விளைஞ்சா